வாங்க பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சிருந்தோம், கடுகு போடலாம். பூண்டு கருவேப்பிலை போடலாம். நெக்ஸ்ட்டு மிளகா போடலாம், காஞ்சி போன மிளகா. எவ்வளோ தேவை அவ்வளோ காற்று தேவை, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுனே இருங்க. தண்ணி கிண்ணி எல்லாம் ஊற்றாதீங்க, அதுலேயே நல்லா கலக்கி விட்டுணும், அதுலேயே வேகணும். சின்ன பசங்களுக்கெல்லாம் நல்லா இது மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கலக்கினே இருங்க, கலக்க தூடாதீங்க, அடி பிடிச்சிக்கும். இதுமாரி கலக்கி விட்டுனே இருங்க. ஓணுன்றவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் சின்ன பசங்க சேர்த்துக்கோசரம் காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். அது கலக்கி விட்டுனே இருங்க. ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கெட்டியாக செஞ்சுக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிடாத பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா பசங்களுக்கும் ரத்தம் வரும். செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. சேர்ந்து சாப்பிடுங்க. பசங்களுக்கு சேர்ந்து தாங்க, நல்லது. பசங்களுக்கு நல்லா ரத்தம் வரும். லைக் பண்ணுங்க. என் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன், எப்படி என்ன சொல்கிறா பார்க்கலாம். நல்லா இருக்குது. நீங்களும் சேர்ந்து துண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை கிளிக் பண்ணுங்க.